விஜயோடைய தளபதி 68 படத்தினுடைய டைட்டில் வந்துடுச்சு. கோட் ஏற்கனவே லீக்கான டைட்டில் தான். ஆனாலும் கோட்டுன்னு வந்ததை வந்து அவருடைய ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. குட்டி புலி போடுற வெடியை அப்படின்ற கதையை வந்து வெடியை போட்டு அப்படி தூள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில். இந்த கோட் தலைப்பு, இந்த பேர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன, உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு கதை அதெல்லாம் வந்து ஓகேவோ. முக்கியமாக இந்த மாதிரியான தலைப்பு நீங்கள் விஜய் இது வந்து சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பீஸ்ட், லியோ இது மாதிரியான தலைப்பு வர்றதுக்கான காரணம் என்ன? சரி, கோட் தலைப்பு படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் டைட்டில் திருட்டு பஞ்சாயத்து வருமா அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தொடர்ச்சி அந்த வீடியோவை பாருங்கள், நிறைய தகவல்கள் இருக்குது. முக்கியமாக வந்து இந்த கோட் ஏற்கனவே வந்து இந்த தலைப்பு வந்து சில தினங்களுக்கு முன்னாடியே வந்து தெரிய வந்தது. அப்புறமா வந்து எதிர்த்தரப்பில், அதாவது வந்து ஒரு ஃபேன்ஸ்னு இருந்தால் எதிர்த்தரப்பு ஃபேன்ஸ் இருக்க தான் செய்வாங்க. ஒரு முழு ஆட்டை எடுத்து தந்தூரி பண்ணி அப்படியே வந்து கடாயில் போட்டு எடுத்து ஏன் வந்து விஜய் ஆடுன்ற தலைப்பு வச்சிருக்காரு அப்படின்னு கிரேட்டஸ்ட் ஆல் டைம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாலும் சுருக்கமாக கோட் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, என்ன வெங்கட் பிரபு இந்த மேஜிக் செய்ய இருக்கிறார் அப்படின்ற ஒரு பெரிய சஸ்பென்ஸ். அதுக்கான காரணம் என்னன்னா மாநாடு, அதுக்கு முன்னாடி மங்காத்தா. சரி, விஜயோட இணைந்து படம் பண்றாரு வெங்கட் பிரபுவும் வந்து மாநாடுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய டைரக்டர். குறிப்பாக அவர் ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு போய் அது எப்படி இன்றைய 2K கிட்ஸ்களுக்கு பிடித்தமான ஒரு படமா ஸ்கிரீன் பேவா கொண்டு வந்து சேர்க்கணுன்ற ஒரு மேஜிக் தெரிஞ்ச ஒரு மனிதர். அது நம்ம வந்து மாநாட்டில் பார்த்துட்டோம். ஒரு டைம் டிராவலர் அப்படின்ற ஒரு மேட்ரு தான். சிம்புக்கு வந்து கம்பேக் அப்படின்ற ஒரு படம். சரி, இந்த கோட் என்ன தளபதி 68 இனிமேல் விட்டுருவோம், கோட் தான் சொல்லி ஆகணும். இது என்ன மாதிரியான ஒரு கதை? ஒரு அப்பா மகன் சம்மந்தப்பட்ட கதை. இந்த டைட்டிலோடு சேர்ந்து ஒரு போஸ்டர் லுக்கும் வந்திருந்தது. 2 விஜய் சும்மா அப்படியே தூள் பறக்கிற மாதிரி இருந்தது. அப்படி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பா மகன் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அதுதான் அந்த அப்பா அப்படின்ற கேரக்டர், மகன்ற கேரக்டருக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஒரு மேக்கப் பண்ணது மாதிரி, இல்லைன்னா வந்து ஒரு கிராஃபிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு விஷயங்கள்ல எங்கேயும் காட்டாது, அப்படியே நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அப்பா மகன் மாதிரி தெரியல, அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்கு. ஓகே, கதை அப்படிதான், அப்பா மகன் கதை. நம்ம ஏற்கனவே வந்து பல சோசியல் மீடியாவில் பேசப்படுகிற கதை தான். என்ன கதை அப்படின்போது, ஒரு அப்பா மகன். அப்பா ஆஃபீஸர், மகன் வந்து ஒரு தீவிரவாதி. மகன் வந்து சின்ன வயசுலேயே காணாமல் போயிடுவார். அப்பா வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸராக வரும்பொழுது ஒரு கண்டுபிடிக்க முடியாத தீவிரவாதியை நீங்கள் கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த அசைன்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவர் டைம் டிராவலரை பயன்படுத்துகிறார். அந்த டைம் டிராவலரை பயன்படுத்தும் பொழுது தன் மகன் தான் அப்படின்னு தெரிய வருது. இதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெயிலர் கதையை சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் படுற அவஸ்தை இருக்குது எப்பப்பா அப்படின்ட்டு. சரி, இந்த கோட்டு படத்துக்கு எந்த மாதிரியான தலைப்பு பஞ்சாயத்து வரும்? ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? சரி, விஜய் படம்னாலே ஒரு பஞ்சாயத்து தான்பா. அதுவும் டைட்டில் பஞ்சாயத்து கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக துப்பாக்கி வந்த சமயத்தில் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் டைம் வரும் பொழுது ஒருத்தர் வந்து ஒரு பட நிறுவனம், நாங்கள் கள்ள துப்பாக்கின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்குங்க, ரிலீஸ் பண்ண போகிறோம், நீங்கள் துப்பாக்கின்னு வச்சா எப்படி எங்கள் படத்துக்கு வந்து பெரிய பஞ்சாயத்தாகும், தயவுசெய்து நீங்கள் வந்து மாற்றிடுங்க, கள்ள துப்பாக்கி எங்கள் படம் தான் வந்தாகணும்னு ஏகப்பட்ட ஃபைட் பண்ணாங்க. அப்புறமா ஒரு வழியாக கவுன்சில் இதில் பேசி சரி, ஒரு பெரிய படங்கள் பூஜை போடும் போது அல்லது வந்து அந்த படம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் ஏன்பா கூட்ட மாட்டேன்றீங்க, படம் ரிலீஸ் ஆகும்பொழுது ஏன் அப்படி வந்து கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அதை பேசி முடிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு செட்டில் பண்ணி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, சரி, மெர்சல் வரும்போதும் ஒருத்தர் கிளம்பிட்டாரு, நான் மெர்சல் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு படம். நான் மெர்சல் ஆயிட்டேன். சரி, ஏறக்குறைய ஒன்றா தான் இருந்தது. ஆனாலும் வந்து எங்கள் தலைப்பு, நாங்கள் சின்ன படம், எங்களுக்கு வழி விடுங்க, நீங்கள் ஏதோ தலைப்பை வச்சுட்டீங்க, நாங்கள் மெர்சல் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு தலைப்பு வந்து மெர்சல் வந்து அது வந்து மெரின்னு மெரிச்சிடும் அப்படிலாம் பஞ்சாயத்துலாம் பண்ணாங்க. ப்ரொடியூசர் கவுன்சில் வரைக்கும் அந்த பஞ்சாயத்து பேசப்பட்டது. ப்ரொடியூசர் கவுன்சில் கூட வந்து, ஏன்னா அந்த நான் மெர்சல் ஆகிட்டேன்னு கொஞ்சம் வெயிட்டான ஆளுங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து, ப்ரொடியூசர் கவுன்சிலே கொஞ்சம் அப்படி இப்படின்னு நடுநிலையோடு நடந்துக்கிட்டாங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த மெர்சல் படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழா கூட சில முக்கிய விருந்தினர்கள்லாம் வரலை. காரணம்
அந்த பட தலைப்புக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னு ஒரு வழியா அதையும் பேசி முடிச்சிட்டாங்க. இப்படியா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அதிக பஞ்சாயத்தை சந்திச்ச ஒரே ஹீரோ அது விஜயாகத்தான் இருக்கக்கூடும். இது திட்டமிட்டு பண்ற பஞ்சாயத்தா இல்லது தானா அமையறதா அப்படின்னு தெரியல. பல தடவை திட்டமிட்டு பண்றதுதான். அவருடைய நாளைய தீர்ப்பு சமயத்திலிருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து கூடிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மாஸ்டர், பீஸ்ட், லியோ இப்படியான தலைப்புகள். எப்ப இந்த தலைப்புலாம் ஒன்றும் பிரச்சனையே பண்ணது, கதை தான் முக்கியம். நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருந்தோம், இந்த கோட் தலைப்பு வந்துச்சுன்னு ஆளாளுக்கு சொல்லிட்டே இருந்தாங்க. தலைப்பு ஒரு பெரிய விஷயம் இல்லை, என்னன்னா கதை தான், கண்டென்ட் தான் முக்கியம். குறிப்பாக இன்றைய 2K கிட்ஸ்களுக்கு பிடித்தமான ஒரு படத்தை பண்ணியாக வேண்டும். தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்கிறவன் அடுத்து என்ன காட்சி வரப்போகிறது அப்படின்னு சொல்லக்கூடாது. அது விஜய் படமாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் படமாக இருந்தாலும் சரி, இது ரொம்ப 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 முக்கியம். இந்த திறமையை கையாண்ட இயக்குநர்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. இப்ப பட தலைப்பு பஞ்சாயத்து அப்படின்னு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த படங்கள்ல இருந்து வசனம் வருது இல்லைங்களா, அதையே தலைப்பா வச்சிருக்காங்க. த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா. வடிவேல் ஒரு படத்துல கடைசியில எண்டு கார்டுல சொல்லுவார்ல, த்ரிஷா இல்லைன்னா என்னடா நயன்தாரா அப்படின்ட்டு கிளம்பிடுவார். எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, பாட்ஷா படத்துல ரஜினியுடைய ஃபேவரட். இப்போ மாநாடு படத்துல வந்தான் சுட்டான் ரிப்பீட்டு, அதே டைலாக்கை ஒரு படத்திற்கு தலைப்பாக வைத்துள்ளார்கள். அந்த படத்தை லுல்லு சபா இயக்கிய ராம்பாலா, அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் இப்போ கொடுத்து அதிரி ஒரு வெற்றியை கொடுத்தவர். ரொம்ப ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு டைரக்டர். வந்தான் சுட்டான் ரிப்பீட்டு ஓகே. ஏன்னா இந்த மாதிரியான படங்களுக்கு பட தயாரிப்பு நிறுவனம், அந்த மாநாடு தயாரிப்பு நிறுவனம் சுரேஷ் காமாட்சிலாம் பெரிய எதிர்ப்புலாம் தெரிவிக்க மாட்டாரு. இப்போ அதுதான் இந்த தலைப்பு பஞ்சாயத்து வரும்பொழுது ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு பஞ்சாயத்து நடந்துக்கிட்டே இருக்கிறது தான் உண்டு. ஓகே, இப்போ கோட், ஏன்னா கோட் இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதிகம் அடிபட போகிற ஒரு விலங்கு எதுனா ஆடுதான். என்னென்ன ஆட்டை வச்சு செய்யணுமோ அத்தனையும் செய்ய போறாங்க. சரி, இதெல்லாம் தெரிஞ்சுதான் விஜய் ஒத்துக்கிட்டாரு. தயாரிப்பு நிறுவனம் ஓகே சொல்லியிருக்கு. வெங்கட் பிரபுவும் ரைட்டுன்னு இருக்காரு. கிரேட்டஸ்ட் ஆல் டைம் அப்படின்ற ஒரு விஷயம் அது விஜய்க்கு பொருந்துமா அல்லது அவர் அடுத்து வரப்போகிற எதிர்கால அரசியலுக்கான ஒரு தலைப்பா உள்ள இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த சமீபத்தில் நம்ம திருநெல்வேலியில் மழை வெள்ள நிவாரண நிதி கொடுத்தாரு. அப்புறம் மளிகை பொருள் கொடுத்தாரு, அப்படி நிகழ வைத்தார்கள். அடுத்து என்ன நலத்திட்ட உதவிகள் செய்ய போறார் விஜய் அப்படின்னு தெரியல. மேபி அவருடைய அரசியல் நகர்வு ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், அது அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தல். இதுக்கு முக்கியமான படமா இந்த படம் இருக்குமா அப்படின்னா, சரி இது ஒரு அப்பா மகன் படம், இதுக்குள்ள எங்க அரசியல் சட்டையர் பண்ண போகிறார் பிரபு அப்படின்னா ஏதாவது ஒழுக்கி வச்சு பண்ணியிருப்பாங்க. சரி, கோட்டுன்னு ஒரு தலைப்பையை கண்டுபிடிச்சு உங்க கதையை கண்டுபிடிக்க மாட்டாங்களா? ஓகே, உண்மையிலேயே விஜய் ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ப நீ ஈக்குன்னு ஒரு தலைப்பை வச்சா விடுது, சீன்னு ஒரு தலைப்பை வச்சா விட, சரி அது எங்க தளபதிக்கு ஒரு பொருத்தமான தலைப்பாக இருக்கும், நாங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்த அப்டேட் பொங்கலுக்கு வருதா அல்லது பொங்கல் கழித்து வருதா என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.